நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். விளக்கம். மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவு தொழில் வளம் குன்றிவிடும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 5000 உதவித்தொகை வழங்க ஆளுநர் ஒப்புதல். பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். தட்டாஞ்சாவடி, கதிர்காமம், இந்திரா நகர் என 3 தொகுதியில் சுமார் 42.36 கோடி மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். கல்லூரி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த வாலிபர் போக்சோ வழக்கில் கைது. இனி விரிவான செய்திகள். தட்டாஞ்சாவடி, கதிர்காமம், இந்திரா நகர் என 3 தொகுதியில் சுமார் 42.36 கோடி மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். தட்டாஞ்சாவடி, இந்திரா நகர், கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட ராஜீவ்காந்தி சந்திப்பு முதல் மேட்டுப்பாளையம் சந்திப்பு வரை 2300 மீட்டர் நீளத்திற்கு இருபுறமும் பழுதடைந்துள்ள யூ வடிவ மற்றும் எல் வடிவ வாய்க்காலை ரூபாய் 11.46 கோடியில் புதிய கான்கிரீட் யூ வடிவம் மற்றும் எல் வடிவ வாய்க்காலாக மாற்றுவதற்கான பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கதிர்காமம் தொகுதி தட்சிணாமூர்த்தி நகரில் ரூபாய் 13.72 கோடி மதிப்பில் இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தை மேம்படுத்தும் பணியையும் முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். தொடர்ந்து மூலக்குளம் சந்திப்பு முதல் கோரிமேடு சந்திப்பு வரையிலான 4 கிலோமீட்டர் சாலையை ரூபாய் 11,71,00,000 செலவில் மேம்படுத்தும் பணியையும் முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். தொடர்ந்து இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட முத்திரையப்பாளையம் பகுதியில் ரூபாய் 5,47,65,835 மதிப்பில் ஆட்டுக்காரன் ஓடை வாய்க்கால் மற்றும் RCC சிறுபாலம் அமைக்கும் பணி நடைபெற உள்ளது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்தை போல் புதுவையிலும் முன்கூட்டியே புதுவையில் குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 5000 உதவித்தொகை. புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு விரைவில் தேர்தல் அறிவிக்க உள்ள சூழலில் சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை விரைவாக நடைமுறைக்கு கொண்டுவர அரசு தீவிர முயற்சி எடுத்து வருகிறது. குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் சிவப்பு அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு உதவித்தொகை ரூபாய் 2000 2500 உயர்த்தி வழங்கப்பட்டது. இந்த உதவித்தொகை கடந்த மாதம் முதல் வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் மஞ்சள் அட்டை வைத்துள்ள எந்த உதவித்தொகையும் பெறாத குடும்ப தலைவிகளுக்கு 1000 வழங்க அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் ரூபாய் 3000 மகளிர் உதவித்தொகை, ரூபாய் 2000 கோடைக்கால நிதி என மொத்தம் 5000 குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டது. அதேபோல் புதுச்சேரியில் வழங்க வேண்டுமென ஆளுநரிடம் ஆட்சியாளர்கள் வலியுறுத்தி வந்தனர். ஆனால் போதுமான நிதி இல்லாததால் ஆளுநர் நிறுத்தி வைத்திருந்தார். இதற்கிடையே 2 மாதங்களுக்கு ரூபாய் 3000 வழங்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி ஆளுநர் ஒப்புதலுக்கு கோப்பு அனுப்பியிருந்தார். நேற்று மதியம் ஆளுநர் மாளிகைக்கு சென்ற முதல்வர் ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து சிவப்பு நிற அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு 2 மாதத்திற்கான தொகை ரூபாய் 5000 விரைந்து வழங்கிட வேண்டும் எனவும் தேர்தல் தேதி அறிவித்துடன் அரசு இலவச திட்டங்களுக்கு தடைப்பட வாய்ப்பு இருப்பதால் உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியதாக தெரிகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் குடும்ப தலைவர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகையான ரூபாய் 2500 பிப்ரவரி மார்ச் ஆகிய 2 மாதங்களுக்கு சேர்த்து ரூபாய் 5000 முன்கூட்டியே வரவு வைக்கப்பட இருப்பதாக ஆளுநர் கைலாஷ்நாதன் அறிவித்துள்ளார்.
புதுச்சேரியில் ஹோலி பண்டிகையை வட மாநிலத்தவர்கள் வண்ணப்பொடிகளை தூவி உற்சாகமாக கொண்டாடினர். வண்ணங்களின் பண்டிகையாக வட மாநிலங்களில் மிக பிரபலமாகவும் பாரம்பரிய முறையிலும் கொண்டாடப்படும் பண்டிகையாக இருப்பது ஹோலி பண்டிகை. இசை, கொண்டாட்டம், சடங்குகள் என அனைத்திலும் பாரம்பரியத்தை போற்றி பாதுகாக்கும் பண்டிகையாக ஹோலி பண்டிகை ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. இது வண்ணங்களுடன் உற்சாகமாக கொண்டாடும் பண்டிகை என்பதுடன் ஒற்றுமை போற்றும் பண்டிகையாகவும் அன்பை வளர்க்கும் பண்டிகையாகவும் கருதப்படுகிறது. குளிர்காலம் நிறைவடைந்து வசந்த காலம் துவங்குவதை குறிக்கும் வகையிலே ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அதனால்தான் ஹோலி கொண்டாட்டத்தின் பொழுது மஞ்சள் நிறம் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. மாசி மாத பௌர்ணமி அன்று ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கம். மக்கள் ஒன்று கூடி வண்ண வண்ண பொடிகளை ஒருவர் மீது மற்றவர் தூவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி ஒன்றாக கொண்டாடும் பண்டிகையாக ஹோலி உள்ளது. ஹோலி பண்டிகை பகவான் கிருஷ்ணருடன் தொடர்புடைய பண்டிகையாக கருதப்படுவதால் மதுரா மற்றும் பிருந்தாவனத்தில் ஹோலி பண்டிகை மிகுந்த உற்சாகத்துடன் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கமாக உள்ளது. ஹோலி பண்டிகையானது வட மாநிலங்களில் உற்சாகமாக கொண்டாடி வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அந்த வகையில் புதுச்சேரியில் வசிக்கும் வட மாநிலத்தவர்கள் தங்கள் பகுதியில் ஹோலி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். இதில் ஏராளமானோர் தங்களது உடலில் வண்ணப்பொடிகளை பூசிக்கொண்டும் தண்ணீரை ஊற்றிக்கொண்டும் ஹோலி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடினர். மேலும் ஒருவருக்கொருவர் ஹோலி பண்டிகை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். கல்லூரி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த வாலிபர் போக்சோ வழக்கில் போலீசார் கைது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அருகே கல்லூரி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த வாலிபரை போக்சோ வழக்கில் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நெட்டப்பாக்கம் அடுத்த கரியமாணிக்கம் காலனியை சேர்ந்தவர் கிறிஸ்வின், வயது 20. இவர் அப்பகுதியில் உள்ள கல்லூரியில் PCA 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவருடன் கல்லூரியில் படிக்கும் மாணவி ஒருவரை காதலித்து வந்தார். இந்நிலையில் மைனர் பெண்ணிடம் கிறிஸ்வின் பலமுறை பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார். தொந்தரவு தாங்க முடியாத அப்பெண் தனது தாயாரிடம் நடந்த விவரங்களை கூறி அழுதுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் தனது மகளை அழைத்து கொண்டு நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். புகாரின் அடிப்படையில் விசாரணை நெட்டப்பாக்கம் சப் இன்ஸ்பெக்டர் வீரபுத்திரன் மற்றும் போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து கிறிஸ்வினை கைது செய்து நேற்று சிறையில் அடைத்தனர். களைகளை கட்டுப்படுத்த முடியாமல் இனி உழவர்கள் இயற்கை விவசாயத்தை கைவிட வேண்டாம். பழஞ்சர் குறித்து வேளாண் கல்லூரி மாணவர் மாணவியரின் நேரடியான ஆய்வு நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் வடக்கு வரிச்சிக்குடி கிராமத்தில் இயற்கை விவசாயி பாஸ்கரின் வயலில் பாரம்பரிய பழஞ்சர் மற்றும் பிரத்யோக நீர் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் ஆனந்தகுமார் ஒருங்கிணைப்பில் 28 மாணவ மாணவியர் மற்றும் முன்னோடி விவசாயிகளின் பங்கேற்புடன் நிகழ்வு ஆய்வு நடைபெற்றது. முனைவர் ஆனந்தகுமார் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பேசுகையில், இயற்கை விவசாயத்தில் ரசாயன களை கொல்லிகள் பயன்படுத்தப்படாத காரணத்தினால் களைகள் மேலாண்மை செய்வதில் விவசாயிகள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர் என்றார். செயற்கை ரசாயன பொருட்களின் பயன்பாடு தடை செய்யப்பட்டிருப்பதால் களைகள் கட்டுப்பாடு பலருக்கு சவாலாக மாறியுள்ளது. இந்த சிரமம் காரணமாக சில விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை தொடராமல் விலகும் அவல நிலையும் உருவாகியுள்ளது என்று குறிப்பிட்டார். ஆனால் பழஞ்சேர் எனப்படும் பாரம்பரிய நில தயாரிப்பு முறை மற்றும் அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் பிரத்யோக நீர் மேலாண்மை தொழில்நுட்பம் இயற்கை விவசாயத்தில் ஏற்படும் இந்த சவால்களுக்கு பயனுள்ள தீர்வை வழங்குவதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதனை முன்னிட்டு இந்நிகழ்வு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றார். இயற்கை விவசாயி பாஸ்கர் அனைவரையும் வரவேற்று பழஞ்சேர் உருவாக்கம் குறித்து விளக்கி பேசினார்.
பழஞ்சேர் முறையில் அனுபவம் கொண்ட முன்னோடி விவசாயிகளான பிள்ளை திருவாசல் முருகவேல், விழித்தியூர் அரவிந்தன், டிஆர் பட்டினம் பழனிவேல், மேலையூர் சௌரிராஜன், கோட்டுச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த நச்சிப்பிள்ளை, ராஜ வடிவேலன், ஆகாஷ், ஹரிஷ் மற்றும் வரிச்சக்குடி கிராமத்தைச் சேர்ந்த கேசவன், ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர் மாணவியருக்கு செய்முறை தொடர்பான ஆலோசனைகளை வழங்கினர். கள அனுபவத்தில் கற்றதன் அடிப்படையில் மாணவிகள் சரோஷினி மற்றும் யோகப்பிரியா பின்னூட்ட கருத்துக்களை தெரிவித்தனர். மாணவிகள் சிவசக்தி மற்றும் லாவண்யா ஒன்று கூடலின் போது கூட்டு முயற்சியுடன் சரிபார்க்கப்பட்ட தொழில்நுட்பத்தை ஆவணப்படுத்தினர். இறுதியில் மாணவர் தமிழ்மாறன் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். சட்டசபை தேர்தல் பாதுகாப்பு பணி. புதுச்சேரியில் துணை ராணுவ படையினர் அணிவகுப்பு. புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பல்வேறு பாதுகாப்பு பணிகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் புதுச்சேரி மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கன், மத்திய தேர்தல் துறை அதிகாரிகள் மற்றும் போலீஸ் டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவின் பேரில் ஐஜி மற்றும் சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் மேற்பார்வையில் தேர்தல் பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம் மேற்கொள்ளப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பொது அமைதியை பேணுதல், குற்ற செயல் தடுப்பு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, பதற்றமான ஓட்டுச்சாவடியை அடையாளம் காணுதல் மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவதற்காக மத்திய காவல்படை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதன் ஒரு முன்னோட்டமாக வில்லியனூர் பகுதியில் சட்டம் ஒழுங்கு போலீஸ் சூப்பரண்ட் சுப்பிரமணியன் மேற்பார்வையில் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையில் இந்திய திபெத்திய எல்லை துணை ராணுவ படையினர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் வில்லியனூர் சுல்தான்பேட்டை முதல் மாட வீதி, கோட்டைமேடு, கண்ணகி ஹைமாஸ் வழியாக அணிவகுப்பு நடத்தினர். இதுபோல் புதுச்சேரியில் பெரியகடை போலீஸ் நிலையம் அருகே இருந்து ஆம்பூர் சாலை, எஸ்வி பட்டேல் சாலை, அண்ணா சாலை, குமரகுரு பள்ளம், மறைமலை அடிகள் சாலை வழியாக புதிய பஸ் நிலையம் வரை துணை ராணுவ படையினர் அணிவகுப்பு சென்றனர். ரோந்து பணியின் பொழுது துணை ராணுவ படையினர் துப்பாக்கி வைத்திருந்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டிகளை செல்வ கணபதி MP வழங்கினார். புதுச்சேரி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டி வழங்கப்படுகிறது. புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி MP பரிந்துரையின் பேரில் புதுச்சேரி சேர்ந்த சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரிப்பெட்டி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இன்று புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி சேர்ந்த 33 சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரிப்பெட்டியை புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி MP வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அதிகாரிகள், லாஸ்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நகர பகுதியான தடையில்லா மின்சாரம் வழங்க ரங்கப்பிள்ளை வீதி, சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதி இணைப்பு பகுதியில் புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் ரூபாய் 49 லட்சம் செலவில் புதிய மின்மாற்றியை நேரு MLA பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். தியாக முதலியார் வீதி, ரங்கப்பிள்ளை வீதி, சண்முக வேலாயுத முதலியார் வீதி, நீடராஜையப்பர் வீதி, சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதி, பாரதி வீதி போன்ற வீதிகளுக்கு திருமுடி நகர் முதல் தெரு, 2வது தெரு மற்றும் சுற்றியுள்ள பகுதியில் தொடர்ந்து மின் பற்றாக்குறையால் அடிக்கடி மின் இணைப்பு துண்டிக்கப்படும் நிலை ஏற்பட்டு வந்தது. இதனை அறிந்து மேற்கண்ட நிலையை போக்கும் விதமாக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேய மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி MLA தொடர் முயற்சியின் காரணமாக மின்துறை அதிகாரிகளிடம் தொடர்ந்து இது பற்றி பேசி இதற்கான கோப்புகள் தயார் செய்து ஒப்புதல் பெறப்பட்டு மேற்கண்ட வீதிகளில் தடையில்லா மின்சாரம் வழங்க ரங்கப்பிள்ளை வீதி, சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதி இணைப்பு பகுதியில் புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் ரூபாய் 49 லட்சம் செலவில் புதிய மின்மாற்றி மற்றும் பில்லர் பாக்ஸ்கள் அமைத்து இதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக இன்று காலை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேய மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி MLA மேற்கண்ட பகுதி பொதுமக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்காக புதிய மின்மாற்றியின் பயன்பாட்டினை துவக்கி வைத்தார். மேலும் நிகழ்வில் மின்துறை செயற் பொறியாளர் ராஜஸ்ரீ, உதவி பொறியாளர் முத்தானந்தம், இளநிலை பொறியாளர் ராஜதுரை மற்றும் மின்துறை அதிகாரிகளும் மின்துறை ஊழியர்களும் பலர் கலந்து கொண்டனர்.
மேலும் நிகழ்வில் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகளும் பிரமுகர்களும் அப்பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியோர்களும் திரளாக கலந்து கொண்டனர். மகாத்மா காந்தி பல் மருத்துவ நிறுவனத்தில் புதிய நுண்ணறுவை சிகிச்சை பிரிவு திறப்பு. புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட கோரிமேடு பகுதியில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவ நிறுவனத்தில் பல் பாதுகாப்பு மற்றும் வேர் சிகிச்சை பட்ட மேற்படிப்பு பிரிவில் ரூபாய் 40 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்ட நுண்ணறுவை சிகிச்சை பிரிவு திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, சபாநாயகர் செல்வம், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய நுண்ணறுவை சிகிச்சை பிரிவை திறந்து வைத்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவ நிறுவனத்தின் முதல்வர் டாக்டர் கென்னடி பாபு மற்றும் கல்லூரியின் பல் மருத்துவ பாதுகாப்பு மற்றும் வேறு சிகிச்சை பிரிவின் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், மருத்துவர்கள் செய்திருந்தனர். விழாவில் ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 5000 உதவித்தொகை வழங்க ஆளுநர் ஒப்புதல். பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். தட்டாஞ்சாவடி, கதிர்காமம், இந்திரா நகர் என 3 தொகுதியில் சுமார் 42.36 கோடி மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். கல்லூரி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த வாலிபர் போக்சோ வழக்கில் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.